கொஞ்சம் ட்ரையாக போன மாதிரி இருந்தது. அது லொக்கேஷன் அந்த மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஏரியா அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க, கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் நம்மளுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகுது. இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் அதாவது அந்த ஸ்ட்ரகிளையே காமிச்சிட்ருக்கறனால எப்போ அவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குன்ற மாதிரி ஒரு கொஷின் நம்மளுக்கு வருது. இல்லை இங்கேயே இறந்துருவாரா அப்படிங்கிற அந்த ஒரு இது வருது. கடைசியில் ஒரு எண்டு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சாட்டிஸ்ஃபை இல்லைனாலும் சரி, ஓகே, ஒரு எண்டு கிடச்சிருக்குன்ற அந்த ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கான ஸ்பேஸ் படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது அவருக்கு. அதாவது ஒரு ஸ்பேஸ் கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவர் எங்கே பண்ணுறதுன்னு ஒரு ட்ரையாக போயிட்டுருக்கும். அப்படி வரும்போது ஒரு இடத்துல ஒரு அரேபியன் சாங் மாதிரி வருது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சரைசேஷனும் அதுவும் நல்லா இருக்குது. அதுக்கான ஸ்பேஸ் இல்லாத மாதிரியே அப்படியே ட்ரையாக போகிற மாதிரி இருக்குது. ஆக்டிங் வைஸ் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம இன்னும் ஃபீல் ஆகாத மாதிரி இருக்குது. அவர் நம்ம அந்த இடத்துலேருந்து பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குங்களா, அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபீல் கிடைக்கல. கடைசியில் நல்லா இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி வர ஸ்ட்ரகிள், ஸ்டார்டிங்லேருந்து வர்றது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மேக்கப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்தந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி மேக்கப்பு, ஹேரு, அந்த மண் ஓட்டுறது, அந்த எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஃபீல் ஆக முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது, பட்டு இன்னும் ஃபீல் பண்ண வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படி தோணுது. நாங்கள் பேசினோம், ஃப்ரெண்டும் நானும் தான் வந்தோம். ஒரு விஷயம் மட்டும் பேசினோம். அது சின்ன போர்ஷனாக இருந்ததுனாலும் அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. எந்த பார்ட்டிஷன் படியும் நான் பேசலை. அந்த சின்ன போர்ஷனாக இருந்தாலும் அவர் ஃபேஸில் நம்ம அந்த இடத்துக்கு போய் அந்த ஃபோன் கால் பேசும்போது நம்ம அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. இது இவ்வளோ த்ரூ அவுட் பார்த்துமே கடைசியில் அந்த ஃபீல் இருந்துச்சு. ஒரு ஷாட்டில் நல்லா பண்ணியிருப்பார். இவரோட வீட்டுக்கு ஒய்ஃபு கால் பண்ணுவாங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுகிற சீன், அந்த ஒரு ஷாட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தது எதுவும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணாத மாதிரி இருந்தது. அதுதான் அப்படி சொல்ல முடியல பிரதர். ஏன்னா சினிமா லவ்வர்ஸ் அதுலேயும் அதை பொறுமையாக எந்த அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படின்னும் சொல்ல முடியல. சினிமா லவ்வர்ஸ் இதை பார்ப்பாங்க அப்படின்னும் சொல்ல முடியல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டை விரும்புகிறவங்க வேணால் இதை பார்க்க வாய்ப்பு இருக்குது. கோல்ட் லைஃப் பார்த்திங்கன்னா ஒரு ரியல் ட்ரூ ஸ்டோரி தான். இது படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இது நாவல் படிச்சிருக்கேன். இதில் ஒரு 25% தான் அவங்க காட்டியிருக்காங்க. இன்னும் பயங்கரமான இதெல்லாம் அந்த நாவல் படிக்கும்போது, அது நாவல் படிச்சிருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எப்படின்னு. இப்போ பிருத்திவிராஜ் சாரோட ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, அவங்க அதுக்கான டெடிகேட் பண்ணுறாங்க, பாடியை நல்லா டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கும் நல்லாயிருக்கு. அமலா பாலோட ஆக்டிங்கும், ஒரு மிடில் கிளாஸ் ஒய்ஃப் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஆக்டிங்கும். லேக் எதுவுமே கிடையாது. கரெக்டாக நாம் அந்த நாவல் எப்படி படித்தோம் அதே மாதிரி தான். அப்போ என்ன நம்ம அந்த நாவல் படிக்கும்போது அந்த நஜீப் சாரை நம்ம உள்வாங்கி இதையும் பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டை காணோம், கூட ஒரு பையன் வர, அது ரத்தம் வாந்தி செத்துற ஒரு சீன் அது இங்கே இருக்குது. ஆனால் இன்னும் அதில் கொஞ்சம் பயங்கரமாக, நாவலில் இன்னும் பயங்கரமாக இருக்குது. அதில் இன்னும் சொல்லப்போனால் அந்த என்ன சொல்லணும்னு தெரியல, சென்சர் போர்டு கட் பண்ணுற அளவுக்கு அதில் நிறைய கண்டென்ட் இருக்குது. அது எதுவுமே இதில் வரல. ஏன்னா பாதிப்பு இதில் படத்தில் வந்துடும், அதனால் அவங்க எதுவுமே பண்ணல. இருந்த அளவுக்கும் ஸ்டோரியில் நான் படித்ததில் இதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அதில் இன்னும் பயங்கரமாக இருக்குது, நாவல் இன்னும் பயங்கரமாக இருக்குது. நம்ம அந்த நஜீப்னு அந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டம் சகித்து வந்திருக்கான்னு நம்ம ஆடியன்ஸு இன்னும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அவங்க படம் எடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் தியேட்டரில் வந்துருப்பாங்க. புக்கு படிச்சிருக்கேன். புக்கு படித்ததுனால அதோட அது சரி எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன். அதை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆனால் புக்கில் இருக்கிற நிறைய விஷயங்கள் படத்தில் இல்லை. ரொம்ப வைலன்ஸாக இருக்கிற விஷயம் இல்லை தான். பட் என்ன சொல்கிறது, அவங்களுக்கெல்லாம் என்ன எஃபர்ட் போட்டு எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் போட்டு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மான் இல்லைனா படம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவருக்கு உயிர் கொடுத்துருக்காரு படத்துக்கு. பிருத்திவிராஜ் அந்தளவுக்கு ஆக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோட ஆக்டிங்க்கு இன்னொரு ஆடட் ஆகும்னா ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் இருக்கும். கண்டிப்பாக வெயிட் கெயின் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. கேரளாவில் இருக்கும்போது வெயிட் கெயின் பண்ணதாகவும், இங்கே வந்ததுக்கு வெயிட் லாஸ் பண்ணதாகவும் காமிச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி மென்டலி அதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாருன்னு தெரியல. பிருத்திவிராஜ் நல்லா நடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரீமாக நடிச்சிருக்காரு.
கொஞ்ச நேரம் தான் வராங்க. பட் அந்த அளவுக்கு எஃபர்ட் நமக்கு அவங்களாலேருந்து கிடைக்கிறது இல்லை. பிருத்திவிராஜ் தான் டேக் ஆன் பண்ணியிருக்காரு ஃபுல் படத்தையும். இந்த படம் வந்து தமிழ்நாடுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேஷன் இருக்குது இல்லையா, இங்கேருந்தும் போகிறாங்க கல்ஃபுக்கு வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே தமிழ்நாடு புக்கு எல்லா மொழியிலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த புக்கு பென்யாமின் எழுதுனது எல்லாரும் படிச்சிருக்காங்க. ஸோ வேர்ல்டு வைடாக அந்த படம் கண்டிப்பாக ரீச் ஆகும். அதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. மரியானோட கம்பேரிசன் வச்சு பண்ணுறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? மரியான் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், இது வந்து டோட்டலி என்டையர்லி டிஃப்ரெண்ட். மரியான் வந்து எப்போ நடந்த காலகட்டம் தெரியல, இது 90களில் நடந்த காலகட்டத்தில் வச்சு காட்டுறாங்க. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மரியான்லேருந்து. மரியான் வந்து ஒரு லவ் ஸ்டோரி, இது அப்படிலாம் கிடையாது. ஒரு சர்வைவல் த்ரில்லர், இது நல்லாயிருக்கும் பாருங்கள். எப்படி பிருத்திவிராஜ் சார் எப்படி சார் பண்ணியிருக்காரு? அந்த உழைப்பு தெரியுதா? உழைப்பா ரொம்ப கஷ்டத்தான். அது எப்படி பண்ணியிருக்குன்னு தெரியல. இந்த வெளிநாட்டு போகிறான்னு தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க, யாரையும் ஏமாத்துறாங்க, ஏமாற்றிட்டு கூப்பிட்டு போகிறாங்க, அங்கே போய் கஷ்டப்படுறாங்க. அதுதான் பாவம். வெளிநாட்டு போய் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, எவ்வளோ பாவமாக இருக்குது. பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இந்த படம் யாருக்கான படம் சார்? ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா? வெளிநாட்டு போகிறோம் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக. அதாவது வெளியில் போய் கஷ்டப்பட்டு கொடுத்து அனுப்புகிற காசுக்கு மதிப்பு, அந்த மதிப்பு இருக்கும் பாருங்கள். அதுதான் பணத்தோட வேல்யூ, சாப்பாடு அதோட வேல்யூ. ஃபாரின் வேலைக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்க வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அதான் சூப்பராக பண்ணியிருக்காங்க, செமையாக இருக்குது. அமலாபால் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் வராங்க, செகண்ட் ஹாஃபில் வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் வரும். அமலாபால் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் பெருசாக இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓகேவாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். மரியான் மாதிரி தான் இருக்கும், தப்பிச்சு போகிறது அது மாதிரி தான். அதான் மரியான் தான், ரெண்டுமே நாவல் தானே. மரியானும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே தனுஷ் தப்பிச்சு போகிற மாதிரி தான் இருக்கும், இதுலேயும் அப்படி தான் இருக்குது. இதில் ஒரு ஆப்பிரிக்காக்காரர் வர்றாரு, அது செமையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. அதுதான் அந்த டெசர்ட்டில் போய்ட்டு ஒருத்தர் மாட்டிக்கிறாரு, அவர் எப்படி வராருன்றது தான் கதை. ரியல் ஸ்டோரி ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா எடுத்திருக்காங்க. சார் இப்போ பேக் டு பேக் நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருந்தாங்க பாலிவுட்லேருந்து. ஆமாம், இந்த படமும் போகணும்னு நினைக்கிறீங்களா? அந்தளவுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அந்தளவுக்கு மஞ்சுமல் வாய்ஸ் அளவுக்கு போகாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டோரி வைஸில் ரொம்ப நல்லாயிருக்கு படம், மேக்கிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, விஷுவல்ஸ் நல்லாயிருக்கு, கேமராலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே படம் யாருக்கான படம் சார்? ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கிட்ஸுக்குலாம் செட் ஆகுமா இந்த படம்? கிட்ஸுக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி ஃபேமிலிஸ் எல்லோரும் பார்க்கலாம், பெரியவங்க எல்லோரும் பார்க்கலாம். அது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏ ரகுமான் சாரோட மியூசிக்லாம் எப்படி சார்? நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது.